மக்களே, இது டவுன்ஷிப் பவலியனின் 5வது நாள் உள்ளே போகிறோம். வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு 50 ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே கிடச்சிருக்குது. மிக்க நன்றி. அதுக்கடுத்து உள்ளே என்னென்ன ரெடியாக இருக்குன்னு போய் பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு என்னென்ன வேணும்? ஒரு கண்ணாடி வேணும். 3 கண்ணாடி இருக்குது. ஒரு செங்கல், ஒரு ஏதோ ஒன்று ப்ளேவுட் மாதிரி தெரியுது. கம்ப்ளீட் கொடுத்துடலாம். இதனால் 25 பேர் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்க. மொத்தம் நம்ம பாப்புலேஷன் வந்து 80, ஆனால் 130 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு காமிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவலாக புதுமனை புவிழா 2 வீடு கட்டியிருக்கிறோம். ஓப்பன் பண்ணலாம். அனைவரும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவது உங்கள் டவுன்ஷிப் தமிழன். ஓப்பன் பண்ணியாச்சா? இது ஓப்பன் ஆக மாட்டேது. ஏன் அடம்பிடிக்கிற? ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ 105 பேர் நம்மகிட்ட இருக்காங்க வேலையாட்கள். இதில் என்னமோ நம்மளுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட்டு? ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் பண்ணல. இதுக்கு வந்து ₹1 ஒரு இது 6 அடுத்த லெவல் போகிறக்கும். மறுபடியும் ரேட்டா? வேணாம் ரேட்டிங் அப்புறமேல் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஹவுஸ் மேக் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பங்களா கட்டுவோம். இந்த கேப்பில் கட்டிவிட்ருவோம். இதுவாக கட்டிகிட்ருங்க. அதுக்கடுத்து உள்ளே போய் பார்த்தா ஃபார்மிங் லேண்டு கிடைக்கிது ஃப்ரீயாக. எத்தனை லேண்டுன்னு தெரில. போனதோட 2, இந்த தடவை 2 கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1, 2. அருமை. இப்போ நாம் நேற்று விதைச்சிட்டு போன கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் கேரட்டெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. இதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அருவாள் வச்சு. ரைட். மறுபடியும் இது ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் வந்து நம்ம கோதுமை போட்டு எடுத்துடலாம். ஹெலிகாப்டர் ரெடியாக இருக்குது விற்கிறக்கு. இவன் என்ன கேட்டிருக்கான்? காதில் ஹெட்ஃபோன் மாட்டினவன். ஒரு கேரட்டு, 2 கோதுமை, ஒரு மக்காச்சோளம். போயிட்டு வாங்க. இவன் முறுக்கு மீசை வச்ச 4மே கோதுமை இருக்க 4 வேணுங்கிறான். 3ல் 2 மக்காச்சோளம் வேணுங்கிறான். இவனை அப்பமேல அனுப்பிக்கலாம். சரி, ஃபீடு இதெல்லாம் எடுத்துக்கலாம். போய் 3 முட்டைக்கு தேவையான அந்த ஃபீடை போட்டோம்னா 3 கோழி 3 முட்டை கொடுக்கும். இது ஏற்கனவே 3 முட்டை இருக்குது. சூப்பர். அதுக்கடுத்து பால். இந்த 6 பாலையும் எடுத்துக்கிட்டு ஃபீட் பண்ணிடலாம். ரைட். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு க்ரீம் கிடச்சிருக்குது. இப்போ சீஸ் வேணால் 2 பால் கொடுக்கணும். சீஸ் 1, 2வது சீஸு, 3வது வந்து ஒரு க்ரீம் ரெடி ஆகிட்டுருக்கட்டும். மறுபடியும் என்னமோ கிஃப்ட்டு. அந்த மாட்டுக்கெல்லாம் தீவனம் போட்டால் ஒரு கிஃப்ட் கிடைக்கிது. 3 மாட்டுக்கு போட்டால் என்ன கிடைக்கிது? 17 ரூபா கிடைக்கிது. ஓகே, நன்றிகள், வணக்கம். அதுக்கடுத்து போனீங்கன்னா இது ஒரு பாலை கொடுத்து ட்ரெயின் போக சொல்லலாம். ட்ரெயின் போயிட்டு வாங்க. வரக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வர 10 நிமிஷம் ஆகுமா? ரைட். சூப்பர். அதுக்கடுத்து யாரும் நம்மளுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. பேராசூட்டில் ₹1 கிடச்சிருக்குது. என்னன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னமோ சொல்லிக்கேன். ரிலாக்ஸ் அக்குபஞ்சர் டோனர் ஹெர்ட் என்னமோ அதுக்குள்ளே ஒழிச்சு. நீங்கள் படிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு. அதுக்கடுத்து ஹெலிகாப்டர் மூலமாக அனுப்பலாமா? வேணாம். நம்ம வந்து தீவனத்தை ரெடி பண்ணுவோம். கோழிக்கு, இதுக்கு மாட்டுக்கு தீவனத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வேறு ஃப்ரீயாக இருக்குது. இருக்கட்டும். அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு இருக்கிறோம். மறுபடியும் கோதுமையே கொடுக்குறோம். கோதுமை ஈஸியாக விளைஞ்சிரும். அதே மாதிரி இங்கே லேண்ட் கிளியர் பண்ணிடலாம். ஃப்ரீயாக இருக்கனால அதை கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். அருமை, அற்புதம். இங்கே கொஞ்சம் லேண்டை ஃப்ரீ பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதை ஆள் இல்லை. பங்களா வேறு ரெடி ஆகிட்டுருக்குது. ஹவுஸ் ஏதாச்சும் இந்த ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பில்ட் பண்ணும். சூப்பர். 4, 2 மக்காச்சோளம் போயிடுமா? சரி, போயிட்டு வாங்க. ரைட்டு. லெவல் வந்து இப்போ 7க்கு வந்துட்டோம். இதுக்கு ரிவார்டாக வந்து 300 காயின் ப்ளஸ் ₹1 பணம் கிடைக்கிது. இதில் சுகர் ஃபேக்ட்ரி கட்டணும். மறுபடியும் நிறையா வந்திருக்கு. என்ன போய் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து
நம்ம என்னென்னா கம்யூனிட்டி பில்டிங். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் வேணும்ல, போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஓரமாகவே வச்சிடலாம், எல்லாம் ஓரமாகவே இருக்கட்டும், இந்த ஓரமாகவே அப்போமே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் கடைசியில். போலீஸ் ஸ்டேஷன் கட்டிட்டோம். அதுமாரி இது ஃபவுண்டைன் வேணுமா நம்மளுக்கு, ஒரே ஒரு ஃபவுண்டைன் இங்கே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கு முன்னாடி. அதுக்கடுத்து ஃபேக்ட்ரி, என்ன ஃபேக்ட்ரி? சுகர் ஃபேக்ட்ரி. சுகர் ஃபேக்ட்ரியில் வந்து நிறையா மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிஸ் சுகர் ஃபேக்ட்ரிலாம். அதே மாதிரி கரும்பு அதிகமாக விளையிற இடத்துல ஏரியாவில் இருக்கிற சுகர் ஃபேக்ட்ரிக்கு வந்து நல்ல மதிப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அது 2 மணி நேரம் ஆகும். அதேமாதிரி அதுக்குள்ளே வீடு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 பேர் சேர்ந்து வந்துடும் நம்மளுக்கு, 110 பேர் இப்போ பண்ணலாம். ஹவுஸ் 20, மறுபடியும் காட்டேஜ் ஒன்று போட்டுடலாம் இங்கே. ஓகே. இது என்னமோ கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. 2 ஹெலிகாப்டர் சென்ட் பண்ணால் கிஃப்ட் வந்திருக்குது. என்ன கிஃப்ட்டு? ஒரு 60 காயின் கிடச்சிக்குது. நன்றிகள், வணக்கம். மறுபடியும் ஃபார்மிங்கில் வந்து லேண்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதில் அறுவடை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதில் வந்து மக்காச்சோளத்தை வந்து போட்டுட்டு இன்னொன்று இதில் வந்து கேரட்டை போட்டுக்கலாம். கீழே இருக்க 4 மொத்தம் இங்கே பைப்பில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் நவுத்தி வச்சிடலாம், ஓரமாக இருக்கட்டும். இதில் என்னென்ன இருக்குது அப்கிரேட் பண்ணுறதுக்கு? இது ஒன்று தேவைப்படுது, அது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்னா. ட்ரெயின் வந்தால் தான் தெரியும். ட்ரெயின் வந்தால் அதில் இதுக்கு இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 13-11 செகண்டில் வந்து உங்களுக்கு இன்னொரு சின்ன வீடு ரெடி ஆகிடும். சின்ன வீடுனா அந்த சின்ன வீடுன்னு நினச்சிக்காதீங்க, ஸ்மால் ஹவுஸ். இது சின்ன வீடுன்னு எங்காச்சும் மைண்ட் அங்கே போச்சுன்னா அவ்வளோதான், பார்த்துக்குங்க. ரைட்டு, இங்கே ஒரு 5 பேர் ஆட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 115 பேர் இருக்காங்க. 130க்கு 115 பேர் இருக்காங்க. இது ஃபோட்டோ மாட்ட சொல்லி வந்திருக்கு. யார் மாற்றுவோம்? இந்த பொண்ணே நல்லா தான் இருக்குது, முடியல அப்படியே ஸ்டைலாக விட்டு யூஸ் பண்ணிக்குவோம் இப்போதைக்கு. சரி, அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. முட்டை இப்போ கலெக்ட் பண்ண வேண்டாம், சேரை வந்தோன்னா 6 கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஆம்புலன்ஸ் போகுதியா? ஹாஸ்பிட்டலுக்கு போகுதியா? ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாம் இது மாதிரி கட்டி வச்சனால தான் மக்கள்லாம் உயிர் காக்கப்படுகிறது. ஹாஸ்பிட்டலில் கட்டி நம்ம காப்பாற்றிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்கே. இது என்ன டயலாக்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப பெருமையாக இருக்கே. அவங்கள வந்து நான் இமிட்டேட் பண்ணி காமிக்கலை, சும்மா அது நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஃப்ரெண்டு இவன் இருக்கான், வேறு என்னாச்சும் ஃப்ரெண்டை ஃபைன் பண்ணலாமா? சும்மா இன்வைட் பண்ணி கொடுப்போம், வரட்டும். இத்தனை பேர் வராங்களே, யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. ஹெல்ப் பண்ணால் ஒரு 5 கிஃப்ட் அனுப்பலாம். இது வந்து சுரங்கப்பாதை. இது வந்து 21வது லெவல் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நாம் இருக்கிறது 7வது லெவலு. ஓகே. இன்னும் மக்காச்சோளம் வரக்கு 2 நிமிடங்கள் வேணும். ஆனால் மக்காச்சோளம் வந்து உண்மையாலுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 60லேருந்து 90 நாட்களுக்கு மேலே தான் ஆகும். அது மக்காச்சோளம் ஃபஸ்ட்டு விதை ஊனி மேலே வந்தோடனே யூரியா போட்டு, அதுக்கப்புறம் வந்து களைக்கொல்லி அடித்து, களைக்கொல்லி இல்லாதவங்க இது களை வெட்டணும். இப்போ களை வெட்டுறதுக்கு ஆள் இல்லாதனால களை மருந்து அடித்து அது வளர்ந்து வந்து அதை வந்து அந்த மக்காச்சோள கருது உடச்சி அது மிஷினில் கொடுத்து உடச்சி அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கு 90 நாள்னாச்சும் மினிமம் ஆகும். ஆனால் இந்த கேமில் பாருங்கள், ஈஸியாக 2-3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு மக்காச்சோளம் ரெடி ஆயிடுது. அதே நேரில் பார்க்குற விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டம். அதை காப்பாற்ற முடியல, கீழே போயிட்டே இருக்குது. நாம் இந்த கேம்லனாச்சும் காப்பாற்றுவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த கேம் சும்மா எடுத்து விளையாண்டுட்ருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்பயும் போல் தான் ஷேர் பண்ணுங்கள், என்னையும் கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க. ஓகே.
இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் டவுன்ஷிப் தமிழன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்குள்ளே கான் ரெடியாக போகுதா? ஒரு நிமிஷம் இருக்குது. சரி, ஏதோ ரெடி ஆகிட்டுருக்கோம். நாளைக்கு வந்து பார்ப்போம். சார்ஜ் வேறு கம்மியாகிடுச்சு, 20% கீழே போயிட்டே இருக்குது. நான் சார்ஜ் போட்டுறேன். மீதி வந்து நாளைக்கு பேசலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம டவுன்ஷிப் தமிழன் சேனலை. ஓகே, பாய். நன்றி, வணக்கம்.